ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை ஒரு புடி, அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், உப்பு, மொசரல்லா சீஸ், பிரெட் கம்ஸ். உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். உப்பு வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. கொத்தமல்லி தழை வந்து ஒரு பொடி போட்டுட்டு, பிரெட் கம்ஸை வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில வந்து 2 ஸ்பூன் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை வந்து நல்லா உருளைக்கிழங்கு நல்லா தட்டிட்டு மொசரல்லா சீஸ் அதை உள்ளே வச்சுட்டு கலந்த மைதா மாவுலேயும் கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் முக்கி எடுத்துகிட்டு பிரெட் கம்ஸில் போட்டுட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா சட்டியில் எண்ணெய் காய விட்டுட்டு இந்த சீஸ் பாலை வந்து அதில் போடுங்க. நல்லா சிம்மிலே வச்சு நல்லா முறிய விட்டு திருப்பி எடுத்திங்கனாக்கா நீங்கள் கேட்ட சீஸ் பால் ரெடி.